வீடியோ எடுக்கிறதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான். அன்னைக்கு குரல் வருது வீடியோ எடுக்கிறதே என்னைக்காச்சும் ஒரு நாள் தான். அன்னைக்குன்னு பார்த்து ஒருத்தன் என்னமோ பசங்களோட வெளியே போயிடுறான், ஒருத்தனா 5 நிமிஷம் இன்னும் வராமல் இருக்கான். இதை விட இன்னும் பியூட்டி என்னென்னு தெரியுமா? வீடியோவே கொடுத்தாலும் கண்டென்ட் எல்லாம் எடிட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு அதை விட முக்கியமா சுதந்திர நகர் கொரியன் பாய் ஒருத்தர் ஜாயின் ஆக போறாரு. ஆமா ஆய் வருது இல்ல இதுல மியூசிக் போட்டா காப்பி ரைட்ஸ் வருமா? அதனால தான் டபுளே போட்டுறது. தேனி டாக்கிஸோட நியூ ஜாயின் கார்த்தி, கொரியன் ஸ்டார் கார்த்தி. ரெண்டாவது ஒருத்தர் வந்து வெளில போயிருக்காரு, யோகி பி. ஓகேஸும் வரல, துர்காவும் வரல. எந்த பார்ல இருக்கான்னு தெரியல. சரிப்பா, கண்டென்ட் யோசிச்சுனே இருந்தோம், கண்டென்ட் எதுவும் கிடைக்கல. கண்டென்ட் வந்து குட் திங்ஸ் பேட் திங்ஸ்ன்ற மாதிரி தான் பிளான் பண்ணது. கண்டென்ட் யோசிக்கிறது தான் கண்டென்ட். அதுதான் கண்டென்ட். ஆனால் அதில் வந்து நம்ம பசங்கிட்ட தேடி பார்த்தாலும் குட்டே தெரியல. வாழ்க்கை நல்லதே நடக்கல போல அவனுக்கு. இப்போதான் சிரிக்கிறானுங்க. அது கேட்கும் போது நீங்கள் எல்லாரும் மூஞ்சி பார்க்கணுமே. ஐயோ கதைக்கா அந்த கலகலப்பு படத்தில் சாக்லேட் கொடுக்க வர ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் பார்த்துட்டு இருப்பாங்களா, அந்த மாதிரி தான். சரி, அப்போ நம்ம பேடே போயிடலாம். உங்க மூமெண்ட்ஸ்னே வச்சுக்கலாம். ஆமா, அது பேட்னு வேணாம், மூமெண்ட்ஸ்னு வச்சுக்கலாம். ஆமா, ஒரு கெத்து காட்ட போய் மொக்க வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கு. நம்ம கார்த்திகை நியூ ஜாயினிக்கிட்டே கொடுத்துடலாம். ஃப்ரெஷர் கெத்து வாங்க போய் மொக்க வாங்கணும் மூமெண்ட்ஸ். ஆமா, கொஞ்சம் வெத்து காட்ட ட்ரை பண்ணல, ஆனா மொக்க வாங்கின மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. பேசிக் ஸ்டார்டிங்லேருந்து சின்ன வயசுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. பட் ஆனால் இந்த மாதிரி இப்போ இருக்கிற டைமில் இந்த மொக்க வாங்கின மூமெண்ட்ஸும் பேட் மூமெண்ட்ஸும் இல்லை. ஆனால் சின்ன வயசில் நிறைய நடந்துருக்கு. ஒன்ஸ் அப்பான டைம் இல்லை, அது வந்தாலே அதுதான் ஞாபகம் வருது. என்ன பண்ணுறது? நானும் என் மச்சான் அபின்னு ஒரு பையன். அபி ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஸ்கூல் ஃப்ரெண்ட் இல்லை, சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு, ரிலேட்டிவ்ஸ். கணபதி ஒருத்தர், 2 பேரா? அவனும் நானும் வந்துட்டு இங்கே மயிலாப்பூர் லஸ்ஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். ஓகே, சரி, பிளான் பண்ண அந்த டைம் வந்துட்டு இங்கே ஃபுல்லாக வந்துட்டு புயல். அப்போ தான் ஸ்டார்ட் ஆனா வர்தா புயல். அவன் கொஞ்சம் உக்கிரமாக இருந்தான். மழை வர மாதிரி இருந்தான், வராத மாதிரியே இருந்தான். சரி, ஓகே, நாங்கள் வந்துட்டு சரி போகலாம் பிளான் பண்ணிட்டு எங்கள் லைட் ஹவுஸில் வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு போய் உக்காந்தோம். ஸ்டேஷனில் உக்காந்தா நாங்களும் சரி ட்ரெயின் வரும் பார்த்தோம். 15 மினிட்ஸ் ஆச்சு, வரல. ஏன்னா 15 மினிட்ஸ் ஒன்ஸ் அங்கே ட்ரெயின் வந்து ஆகணும், ஆனால் வரல. சரி, 1/2 hour ஆச்சு, ஆனாலும் வரல. சரி, 1 hour ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதுக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சரி வாடா போகலான்னு சொன்னேன். பிளான் பண்ணோம். சரி, பை த ரோட் கொஞ்சம் வந்துட்டு டிராஃபிக்காக இருக்கும், சுற்றிட்டு போகிற மாதிரி இருக்கும் சொல்லிட்டு சரி ஓகே ட்ராக்லேயே போகலாம், ஈஸியாக ஸ்டேஷனாக போயிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். ஸ்டேஷனில் இறங்கிட்டு இங்கேருந்து தாண்டி கரெக்டாக வந்துட்டு இந்த முண்டகன்னியம்மன் கோயில் அந்த ஸ்டேஷனில் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். போலீஸ் பார்த்துட்டான். போலீஸ் பார்த்து கண்ணா வாங்கடா இங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டான். சரி, ஓகே, பாசமாக கூப்பிட்டு சரி ஏதோ கூப்பிடான்னு சொல்லிட்டு போனோம். போயிட்டு வந்துட்டு எங்கேருந்துப்பா வரீங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி லைட் ஹவுஸ்லேருந்து வரோம் சார் சொன்னேன். சரி, இந்த பக்கம் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அந்த வெயிட்டிங் அந்த பெஞ்ச் உட்காருவோம்ல, நம்ம அந்த பெஞ்சில் வந்து உட்கார சொன்னான். சரி, ஓகே, நாங்களும் உட்காந்தோம். உட்காந்து வந்துட்டு என்னாச்சுப்பா ட்ராக்ல வந்து ட்ரெயின் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம் சார், வரல சார்னு சொன்னேன்னு. அதுக்குன்னு வந்து நீங்கள் ட்ராக்ல நடந்து வந்துருவீங்களான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் என்ன அஷ்டான் பைக்கில் தொட மேலேயே ஒன்று வச்சான். வச்சோடனே என் மச்சான் வந்துட்டு பக்கத்தில் உட்காந்தான்னா ஏந்து நின்றுட்டான் டக்குன்னு. நெக்ஸ்ட் வந்து நீ எதுக்கு ஏந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவனை வச்சான். அவன் என்ன நினைப்புல இருந்தான்னு தெரியல, சிரிச்சிட்டான். அந்த போலீஸ் வந்துட்டு வடக்கன் வேற. அவன் வந்துட்டு சிரிச்சோன்னா அவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு போல அந்த இடத்துல. டென்ஷன் ஆன வந்துன்னு எதுக்குடா சிரிக்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவனை அஷ்டான். மறுபடியும் ஒரு அடி அடிச்சோன்னா மறுபடியும் சிரிச்சான். மறுபடியும் இன்னொரு அடி, மறுபடியும் சிரிச்சான். மறுபடியும் இன்னொரு அடி சிரிச்சான். அடிக்கடிக்கு சிரிச்சுட்டே இருந்தான். போலீஸ்க்கு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு அடியோட முடிஞ்சிச்சு, அவன் 5 அடி மேலே வாங்கிட்டான். அது போலீஸ் பார்த்து வந்துட்டு போய் ஃபர்ஸ்ட் கீழே இறங்குங்கடான்னு சொல்லிட்டு ஸ்டேஷன் விட்டு கீழே அனுப்பிச்சு விட்டான்.
அம்மா அங்கேருந்து மறுபடியும் அங்கேருந்து நடந்து போக வேண்டியதாக போச்சு. நொண்டினே போனீங்களா? நான் வந்து போயிட்டே போனேன், அவன் வந்து போயிட்டோம். எப்படியோ வந்துட்டு டெஸ்டினே வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. அது வரைக்கும் ஹாப்பி மூமெண்ட்ன்றதை விட நம்ம ஒன்று நடக்க போய் ஒன்று கிடக்க ஒன்று ஆகும்ல, ஆமா அந்த மாதிரி இது வந்து என் தம்பி தான். ஒரு சின்ன வயசுல இருந்து நான் 2 பேரும் சண்டை போட்டுப்போம். சண்டை போட்டு இருக்கும்போது நான் தெரியாதமா மெயின் பாயிண்ட்ல வச்சிட்டேன். ஐயோ போச்சே, பையன் கத்தி கலங்கிட்டான். ஒரு மாதிரி ரொம்ப ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டான். செத்துருவாட வச்சு பயந்துட்டேன். அந்த டைம்ல என்ன பண்ணிட்டேன்னா, பக்கத்துல வந்து தொடப்பு கட்டை இருந்துச்சு. நான் வந்து சரண நீ கூட நான் அச்சுக்கடா அம்மா கிட்ட போட்டு சொல்றான்ட்டு தொடப்பு கட்டை எடுத்து நான் கையில வச்சுட்டு அவனை கூப்பிட்டு இருக்கேன். அவங்ககிட்ட நீ அச்சுறான்ட்டு. எங்க அம்மா பரபரன்னு பாத்துட்டாங்க. வளர்ந்து பார்த்து மேல ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்து என்னமா ஆச்சு ஃபர்ஸ்ட் தோணு அவனை கிட்ட என்ன ஆச்சு, அம்மா எங்க அஷ்டம்மான்னு சொல்லிட்டு அழுகுறான். ஏன்னா நீ அவனை அச்சதுமே இல்லாம அழாதுன்னு தொடப்பு கட்டையில அடிக்கிட்டாங்க. நான் பார்த்தா எரியவே எரியுமா, நான் ஒரு அடுக்குமொழிக்காக போட்டேன். ஐயோ புரிச்சுக்கங்க, அது என்ன அடிக்கதான் நான் கிட்ட தொடப்பத்தை கொடுத்தா அவன் கடைசி வரைக்கும் புரிச்சுக்கிறேன். இவனும் வாயை திறக்கல, சிரிச்சுக்கிட்டே என்ன அடி வாங்கி விட்டான். நிறையா இருந்திருக்கு. நான் 9th படிக்கும் என்னாச்சு, ஏதோ ஒரு ஆர்கியூமெண்ட்ல எனக்கும் என் தம்பி அவன் அப்பதான் ஒரு புதுசா ஒரு பம்பரத்தை வாங்கி வந்தான். அந்த ஊக்கெல்லாம் செம்ம ஷார்ப்பா இருக்கு. ஓகேவா, நாங்க அப்படியே வந்து பேசிட்டு போய் அந்த ஆர்கியூமெண்ட் அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு மாதிரி இன்டென்ஸா போக ஆரம்பிச்சதுனால 2 பேரும் அடிச்சிட்டோம். அடிச்சுட்டு என்ன பண்ணிட்டோம், பட்டு நம்ம பம்பரத்தை என் தள்ள சொல்லிட்டோம். அதான் மண்டல குத்த பம்பரத்தை தலையில குத்தியா பாவி. எனக்கு அப்ப தெரியல, அது அடிச்சிட்டான்னு தெரிஞ்சிச்சேன். எனக்கு ரத்தம் அதெல்லாம் தெரியல. நான் பாட்டுக்கு வந்து அவனை அடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறமா எங்கள் சித்தி வந்து மேலே எங்கள் அம்மா கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்தாங்க. கீழே வந்து பார்த்தா எனக்கு இங்கே ஓப்பன் ஆகி கொஞ்சம் லைட்டாக ரத்தம் வந்துச்சு. ரத்தம் வந்துச்சுக்கு பார்த்தா எங்கள் அப்பா என்ன பண்ணாரு, என்னை ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிருந்தாரு. அப்படியே இப்படி பிடிச்சிட்டு கூட்ட போகிறவங்க என்ன சொல்லணும், இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அது இதுன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா வந்துல்ல, நான் 9th படிச்சேன், நாளைக்கு மேக்ஸ் எக்ஸாம் வச்சு உங்கள் தலையை வச்சு நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுவோம் எனக்கு இங்கே அப்படியே பார்த்து. அதுக்கப்புறம் முடிஞ்சு என்னாச்சு, வந்தோம். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, சின்ன அடிதான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபர்ஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டாங்க. மேலே வந்து அப்படியே என்ட்ரு ஆகிறேன். எங்கள் அப்பா என் தம்பி தூக்கி போட்டு அந்த ஒரு அடிக்கு அவன் ஓட்டம் என்ன பண்ண மாட்டான் இருக்கு. நல்லது கெட்ட யோசிக்கிறீங்க. இதேதான் வீட்டுல தான் இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும். சரியா, அப்ப வந்து முக்காவாசி அண்ணன் தம்பி இருக்கிற வீட்லயே சண்டை தான் போடுறாங்க. சேனல் அப்பெல்லாம் சின்ன வயசுல வந்து சேனல் மாத்துறப்போ சண்டை வரும். இந்த ரிமோட் வைக்காத அவன் மாதிரி பேசிட்டே இருக்கும் ப்ரோ. மாத்தினா மாத்தவே இல்லை. அவன் வந்து இந்த சேனல் அந்த டிவி ஆண்ட போய் இப்படி வைக்கிறது, அந்த டிவி ஆண்ட அந்த ரிமோட் வைக்கிறது, அந்த மாதிரி பண்றதெல்லாம் ஒரு டைம்ல சரியான வெறி ஆயிட்டேன். அப்புறம் பார்த்துட்டே இருந்தேன், சிரிக்கிறான் என்ன பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சு வெறுப்பேச்சுதான். நான் என்ன பண்ணேன், டென்ஷன் ஆயிடுச்சு. அவன் 10th 9th ஏதோ படிச்சுட்டு இருந்தான். இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அசைன்மெண்ட் போயிட்டு என்னடா சொல்றேன் சொல்லிட்டு உள்ள போயிட்டு அது வந்து வீட்டுல எங்க அண்ணனுக்கு நடந்திருக்கு. வெளியில வந்து தீபாவளி டைம் சரியான பட்டாசு வெடிக்கிறோம். நான் ஆகாஷ் அண்ணா எல்லாம் அண்ணனோட கேங்கு என் கேங்கு எல்லாரும் இந்த பக்கம் இந்த ரெண்டு சந்து இருக்கும், இந்த பக்கம் வெடிச்சுட்டே இருக்கும். சரியான உக்கிரம் ஆயிடுச்சு. எல்லாரும் வெடிச்சு இவ்வளோ குப்பை ஆயிடுச்சு. குப்பையிலேருந்து ஒன்றா வெடிது டம்முன்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் ஒரு பாட்டி கத்திட்டே இருந்தாங்க. இந்த புறமுக வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் கத்திட்டு இருந்தாங்க. என் ஃப்ரெண்டு வந்து துர்கான்னு ஒருத்தர் இருந்தான். துர்கா தெரியும் வந்திருக்கா துர்கா லாங் ஆப்சென்டிஸ். அவன் என்ன பண்ணா, அதுக்காக வந்து இந்த பக்கம் வந்தான். சரி அந்த பக்கம் பட்டாசு வெடிச்சிட்டோம், இந்த பக்கம் வந்து வெடிக்கலாம் சொல்லிட்டு தலைவர் இப்படி வந்தார். இப்படி வந்தவொடனே இவனால தான் எல்லாமே சொல்லிட்டு அவனை கை காட்டிட்டாங்க எல்லாரும். நானே இப்போதான் வந்தேன், அது என்ன சொல்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கத்தின்னு நான் வரல போன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக நின்ட்டான். அப்புறம் அவன் பொண்ணு திரும்ப வெடிச்சிட்டு இருந்தோம். திரும்ப வந்தான் துர்கா வந்து நான் திட்டு வாங்குறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் திட்டுறான். அவன் வந்து எப்படி சொல்றது, எல்லாரும் வெடிச்சது வந்து எல்லாரும்
ஸ்கூலுக்கு போலன்னு அடி வாங்கினது இது வேணா சொல்லலாம் சொல்லு. கரான அடி, அதெல்லாம் மறக்கவே முடியாது. அந்த மூமெண்ட் அவ்வளோ மைக்கு பாஸ் ஆகுதுல கதை முடிச்சு. பேசுறது 2 வார்த்தை போக கூட இல்லையா? இல்ல இப்படி பாஸ் ஆகிறதுக்குள்ளேயே இருந்தது. அடி வாங்கினது அவ்வளவுதான். இல்ல படிக்கல அடிப்பாங்கப்பா, படிக்கல இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போல இந்த மாதிரிலாம் அடிச்சு பார்த்துருக்கீங்க. தூக்கம் யாராச்சும் அடிச்சிருக்காங்க. எங்க அப்பா அடிச்சாரு ஒரு தடவை, தூங்கிட்டு இருந்தாரு. ஏதோ டேங்க் இதே மாதிரி டேங்க் வந்துச்சு. சரி டேங்க் வந்தா கூப்பிட சொல்றான்னு எங்க அம்மா. அது கரெக்டா டேங்க் வருது ஏரியாவுல. நான் வீட்டுக்குள்ள கத்திர ஓடி அம்மா டேங்க் வருதுமா. அவ்வளவுதான் எங்க அப்பா எந்திரிச்சு துரத்துறாரு. பாப்பா வேணாட்டு ரோடு ஃபுல்லா போடுறேன், மனுஷன் துரத்துறாரு. அப்படியே ஓடி ஓடி ஒரு இடத்துல லாக் ஆயிட்டேன், போட்டு விளாச்சிட்டாரு அந்த இடத்துல. ஆல்ரெடி வீட்டுக்கு இவனுக்கு நிறைய நடந்திருக்குன்னா, இவன் வந்து ஊருக்கு போறான்னு நினைக்கிறேன். அந்த மூமெண்ட் அது பாரு, அது கெட்ட சம்பவம் எல்லாம் என்ன தாண்டி ஊருக்கு போய் பாரு ரெடி ஆறாங்க. சித்தப்பா எங்கேயோ கடைக்கு போயிட்டு வரேன், ரெடி ஆயிட்டு இருங்க அப்படின்னாரு. என்ன பண்ணாங்க, ரெடி ஆயிட்டு 2 பேரும் ரெடி ஆயிடுறாங்க. அது கிளியரா அவரு சொல்லுவாரு, அவ்வளவு முடிஞ்சு. அதுதான் ரெடி ஆகிட்டே இருக்கு. ஒத்துக்கிறாரு பாப்பா. அயன் பாக்ஸ் போட்டு அவங்க வச்சிருக்காங்க, அயன்லாம் போட்டு நல்லா முதுகு காமிச்சுருக்கேன் நானு. பாத்துப்பா பென்சில் ஊசியா இருக்கு, குத்திட்டு போறான் மாதிரி. அந்த மாதிரி பார்த்து சூடா இருக்கு மாட்டு அப்படியே வச்ச முதுகுல வச்சிட்டான். ஆறிடுச்சுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க ப்ரோ, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்கன்னா இவனை எடுத்து வைக்க சொன்னாங்க. சுருட்டி எடுத்து வச்சிடா ஊர் கிளம்பு. இவன் வந்து கண்டுக்காம சுத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்து கேட்க மாட்டான், நீ ஏச்சு பண்றான்ட்டு சொல்லிட்டு சொன்னாங்க. அது எடுத்து சரி எப்பயோ முடிஞ்சு அது எல்லாம் ஆறி போயிருக்குன்னு சொல்லிட்டு நான் எடுத்து என்ன பண்ணானா, இது எடுத்து எனக்கு கூட சோம்பு எடுத்துடா சொல்லி முதுகுல வச்சு அப்படியே பச்சு ஆடுறான். ஐயோ ஓடுறான் துச்சு அந்த இடத்துல. இது இருக்குல்ல, இப்போ இது இந்த கண்டென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சைல்ட்ஹுட் மிஸ்டரியை வந்து நம்ம பிரேக் பண்ணலாம். அவங்க வீட்லயும் பார்க்கட்டும். அவன் தொடையில மச்சத்தை இன்னொன்னு வந்து அது வச்சுட்ட உடனே அவன் வந்து அவன் அழுகுறான் பண்றான், சைலண்ட் ஆயிட்டான். என்னடா ஆச்சுன்னு இல்ல எனக்கு தெரியல என்ன சொல்ல வேண்டியதுதான். சைலண்டா சித்தப்பா வராரு, அதான் முடிஞ்சு காலி. என்ன ஆச்சு இந்த மாதிரி அயன் பாக்ஸ் எடுத்து சூடு வச்சான். சும்மா அப்படி வச்சா அப்புறம் யாரு வச்சா, ஸ்ரீதர் வச்சா. சரி வர சொல்லு, கூலா கூப்பிட்டாரு. கூலா கூப்பிட்டு இப்படி தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு அந்த அயன் பாக்ஸ் ரெடி ஆயிட்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தான். இப்படி வச்சு வலிக்குதா கையில வச்சுட்டு வலிக்குதா இப்படித்தானே இருக்கும் அவனுக்கு, இப்படித்தானே இருக்கும் அவனுக்கு. அப்பாடா அது இல்ல வில்லன் படத்துல பிடிச்ச கடவுள்ப்பா கைய வச்சிரும். அப்புறம் இல்ல கூலா அப்புறம் 2 பேரும் வாங்க ஊருக்கு போலாம். இப்ப கூட இருக்கும் ப்ரோ அந்த தலைப்பட. வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் காட்டுறேன், போட்டோ எடுத்து போட்டு மூமெண்ட்ஸ் அப்படியே அமைதியா இருக்க வேண்டியது. ஒரு மிரட்டின ஒரு மூமெண்ட் என்னாச்சுன்னா, இதே மாதிரி ஸ்கூல்ல வந்துட்டு 8th படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு இந்த மாதிரி அசைன்மெண்ட்டு ஹோம்ஒர்க் வந்துட்டு கொடுத்தாங்க, எழுதிட்டு வரல. அப்போ வந்துட்டு எங்க ஸ்கூல்ல வந்து ஸ்டீல் ஸ்கேல் அடிப்பாங்க. அப்போ இப்போ அடி வாங்குறது தான் புதுசு ஒன்றும் இல்லை. அப்போ நார்மலா கேஷுவல் அடி வாங்கிட்டு இருந்தேன். கையில் வந்துட்டு டைரெக்டாக ஒரு வெட்டு வந்துச்சு. இந்த வெட்டு இங்கே ஆச்சு, ஓப்பன் ஆகிட்டு ரத்தம் ஊற்றிட்டு இருந்தது. அப்போ மிஸ்ஸு பயந்துட்டு ஐயோ என்னாச்சு நான் போய் மிஸ் கிட்ட சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்க வந்துட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வந்துட்டு விட்றா சொல்லாதான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சொல்கிறேன். லாஸ்ட்டில் அந்த மிஸ்ஸை அழுவே விட்டேன். அழுதுட்டாங்க சொல்லாதான்னு சொல்லிட்டு. அது சரி ஓகே போனா போதுன்னு சரி உட்காந்து இந்த பேப்பர் டேப் இருக்குல்ல அது மட்டும் கையில் சுற்றிக்கிட்டு உட்காந்துட்டேன். அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே போய் ஓடி போயிட்டு பஞ்செல்லாம் எடுத்துகிட்டு வந்து கையில் வச்சுட்டு அந்த பேப்பர் டேப்பை சுற்றி உட்கார வச்சுட்டாங்க. வீட்டில் சொல்லாதரா, கீழே சொல்லாத, HM சொல்லாதரா, பிரின்சிபல் கிட்ட சொல்லாதன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருந்தாங்க. சரி ஓகே அழுவு விட்டோம்னு சொல்லிட்டு விட்டேன். அதுக்கு அடுத்தது வந்துட்டு அந்த 9th போகிற வரைக்கும் அந்த மிஸ் என்ன இது பண்ணல, ஹோம்ஒர்க் எழுதிட்டு வரலான்னு விட்டுருவாங்க. என்ன பண்ணாலும் விட்டுருவாங்க, என் சைடே வர மாட்டாங்க. இருப்பாங்களா?
இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. மிஸ் நல்லா இருப்பாங்களா? நல்லா இருக்கும். நான் வந்து குட் மூமெண்ட்ஸ் பேட் மூமெண்ட்ஸ் தான் வச்சிருக்கேன். ஆனா எல்லாமே பேட் மூமெண்ட்ஸா இருந்தா நான் என்ன பண்றதுன்னு தெரியல. குட் மூமெண்ட்ஸ் இருந்தா பேச போறோம், இல்ல இருந்தா பாக்குறோம்னா தோண்டணும். கீழே உட்கார்ந்து இந்த மாதிரி கிரிக்கெட் ஆடுறது, இந்த மாதிரி பசங்க இவ்வளவுதான் குட் மூமெண்ட்ஸா இருக்கும் தவிர. குட் மூமெண்ட்ல எதுலங்க வரும்? சினிமா, கிரிக்கெட்டு, அப்புறம் குட்டி வயசு, அவ்வளவுதாங்க. இதை தாண்டி வேற என்ன குட்? இதே பேட் மூமெண்ட்ஸ் நம்ம நடந்திருக்கும்ல, அந்த மாதிரி சொல்றேன். அந்த மாதிரி நடந்திருந்தா சொல்லிருக்க போறோம். நடக்கலங்க, தேடி பாக்குறேங்க, நடந்த அடுத்த வீடியோ சொல்றேங்க. நல்ல படம் பேட் மூமெண்ட்ஸ்னா எதிர்பார்த்து போன படம் அவ்வளவுதான் படம். நீ வேணா வந்துட்டு மூமெண்ட்ஸ் ஒரு சீரிஸ் ஆரம்பிப்போம், ஆன் பண்ணு. அப்கமிங் ஹீரோ ஹரி வருவாரு. அவரு வருவாரு கைஸ். அவரு நீங்க பயங்கரமா இருப்பாரு. வீடியோல அவன் பேசுனது இது 2 தான். இது வந்து இவரு கேட்டுட்டே இருக்கிறது நம்ம சொல்றது எப்படி தெரியுமா இருக்கு? குட் மூமெண்ட்ஸ் தெரியாதுடா, தெரியாது. சரிடா இப்ப அந்த மாதிரிதான் இருக்கு. யோசிச்சு வைங்க பாய்ஸ், அடுத்த தடவை அண்ணனுக்காகவே நம்ம கண்டிப்பா குட் மூமெண்ட்ஸ் பேசுறோம். இப்போதைக்கு எதுவும் இல்லை, அதனால இந்த வீடியோ இங்கே. உங்களுக்கு ஏதாச்சும் ரிலேட் ஆனா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அந்த சம்பவத்தை. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆமா, நன்றி வணக்கம்.